உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ண அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னால என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறது ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து ஜோதிடம் சொல்கிற ஒரே ஆள் நான் தான். அதனால் மகர ராசிக்காரர்கள்லாம் எங்கிட்ட தான் பார்க்கணும். மகர ராசிக்காரர்கள், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்? இது வரைக்கும் இருந்ததெல்லாம் வேற மாதிரி, ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் வாழ போகிறதே வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. 7.5 சனி இப்போ தான் சார் முடிஞ்சிருச்சுல்ல சார், அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க? இப்போ 7.5 சனி முடிஞ்சு போச்சு, இனிமேல் புதிய வாழ்க்கை, என் பாதை இனிமேல் சிங்க பாதை அப்படிங்கிற மாதிரி. அதடா 1-2 கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலே சகாய சனியாக இருக்கிறார். சனி பகவான் தருகின்ற சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 3ஆம் இடத்திலிருந்து 3, 4, 5 பார்க்கிறார். புத்திர பிராப்தியை பார்க்கிறார், சொத்தை பார்க்கிறார். அடுத்ததாக சனி பகவான் பந்தயங்களில் வெற்றி பெறுகின்ற ஒரு விஷயத்தை தருகிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். என்ன வேணும் உங்களுக்கு என்ன வீடு வேணுமா, வண்டி வேணுமா, வாசல் வேணுமா, என்ன கேட்டாலும் தரக்கூடிய சனி பகவான். அதே சனி 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருகிறது. இந்த இன்ட்ரோடே பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, கிரிப்டோ கரன்சி மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக. நான் விளையாட்டாக வாங்கி போட்ட இடம் சார், அது நல்லா ஏறிடுச்சு. விளையாட்டாக வாங்கி போட்ட காயின் அது நல்லா ஏறிடுச்சு. அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது அவங்க அதிர்ஷ்டத்துக்காக. அடுத்தாக 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இல்லற வாழ்க்கை சுகம் போன்ற விஷயங்கள்லாம், செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வழிகள் எல்லாமே ஏற்படும். 12ஆம் இடம் என்பது இன்ப சுற்றுலா. இப்போ ஃபேமிலியோட ஜாலியாக அப்படியே நீங்கள் குழுவால் இல்லை முத்து வந்தல்லோ அதெல்லாம், அப்போ ஜாலியாக உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் ஒரு ஹனிமூன் போக போகிறீங்க, என்ன நடக்க போகுது, இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் 7ல் உச்சமாக இருக்கிறார். எங்கே வராரு? 7ஆம் இடத்துக்கு வராரு. எங்கே வராரு? 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் என்பது என்ன? லவ். அந்த லவ்ங்கிற இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். இத்தனை ராசியும் வாழ்கிறதெல்லாம் வாழ்க்கை கிடையாது, நீங்கள் வாழ போகிறது தான் வாழ்க்கை. அப்போ இந்த ஒரு வருஷமும் வெறும் உன்னோடு வாழ்வது ஆனந்தமே, அந்த இடத்துல அப்படியே அழகாக அப்படி அஜித் மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டு ஆனந்தமே அப்படி வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறீங்க. இந்த ஒரு வருஷம் இந்த பிரிஞ்சு போன கப்புள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம 2 பேரும் இனிமேல் வாழ ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறி. என்ன சார் வாழ்க்கையில் காய்ச்சல் இருக்குது, காய்ச்சல் இல்லை. முதல்ல யார் சார் ஒய்ஃபோட உட்காந்து சாப்பிட்றா சொல்லுங்கள்? பாதி பேர் லஞ்சுக்கு வீட்டுக்கு வரதே கிடையாது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு ஒன்றா? அப்போ நீங்கள் இனிமையாவது வாழ்க்கையை வாழணும். கோயிலுக்கு போகணும், பார்க்குக்கு போகணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் போகிறீங்க. இந்த ஒரு வருடமும் உங்கள் ஃபேமிலி வருடம்னு சொன்னால் அது மிகையல்ல. ஸோ நீங்கள் 2 பேரும் ஃபாரின் போவீங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஃபாரின் போவீங்க. முக்கியமாக ஃபாரின் ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் கிடைக்க போகுது. கனடா போகணும் சார், ஒன்டேரியா போகணும் சார், அவர் ஆசையோடு காத்திருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். 7ஆம் இடம் என்பது என்ன? புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11 பார்க்குறார், லாபத்தை பார்க்குறார். அடுத்ததாக பார்க்குறாரு பாருங்கள், வேர் இஸ் மகர ராசி, வேர் இஸ் த மகர ராசி. ஐயா வணக்கம், எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மகர ராசி அப்படி பார்த்துடுறாரு. என்னப்பா வேணும் உனக்கு? ஐயா எனக்கு ஒரு 4-5 வேணும், எழுது அப்படியே பேப்பர் எழுதி கொடு, இதெல்லாம் வேணும் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு அப்ரூவல், கவலையப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆக இந்த கதையெல்லாம் அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த வருடத்தினுடைய எண்டில் டிசம்பர் 6
என்ன ஆகுது, ராகு பகவான் 2ல் இருக்கிறவர் அப்படி 1க்கு வரார், உடம்புக்கு வரார். இந்த பக்கம் கேது பகவான் வந்து இதில் இருக்கிறவர் 8ஆம் இடத்துல இருக்கிறவர் லைட்டாக அப்படி 7ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கோடீஸ்வர யோகம் ஒர்க் அவுட் ஆகுது. கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம். இந்த வருடம் மகர ராசிக்காரர்கள் மாபெரும் மாற்றத்தை, மாபெரும் வளர்ச்சியை காண்பீர்கள். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பா இருக்கும்? 1000 தான் இருந்தாலும் 2ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பணவரவை கெடுத்துக்கொண்டே இருப்பார். காரணம் என்ன அப்படின்னா 2ங்கிறது குடும்பஸ்தானம், அந்த இடத்துல பாம்பு இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வீட்டிலே ராகு காலத்திலே துர்க்கையை வழிபடுங்க, அல்லது பக்கத்தில் இருக்கிற புத்து கோயில்களுக்கு சென்று வழிபட சிறப்பு. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சுவாமிஜி? 100க்கு 98 மார்க் தாராளமாக தரலாம், பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் வந்து இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக, ட்ரிபிளாக, 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும், இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் வந்து மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் வந்து கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புன்னா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு, காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4லிருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போயிடுவார், இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே வந்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு வந்து நான் வந்து கம்மியான எண்ணங்கள் வராது, இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம் சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா, ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுனா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா
எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு.